அங்க வெளியில அவ்வளவு கலாட்டா நடந்தது. நீங்க உள்ள உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாம் காதுல விழுந்துச்சு. டேய், என்னடா இப்படி அறிவில்லாத மாதிரி பேசிட்டு இருக்க? நாளைக்கு அந்த பொண்ணுக்கு வேற இடத்துல நிச்சயம் பண்ண போறாங்கடா. அதுவும் காதுல விழுந்துச்சு. என்னடா? டேய், நான் தெரியாம தான் கேக்குறேன். இங்க இவ்ளோ நடந்திருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமோ கோமோ இல்ல? வருத்தப்பட்டு என்னடா ஆக போகுது? டேய் நில்லு. டேய், எனக்கு நாளைக்கு என் தம்பி இந்த வீட்டுக்கு வந்துருவான். அது போதும். நட்ராஜ், அன்னைக்கு நாங்க தான் உன்னை பேசணும். உனக்கு கல்யாணத்துல அவ்வளவு சபலம் இருக்கா, இல்ல உனக்கு கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவு ஆசை இருக்கான்னு சொல்லி நாங்க தான் கேட்டோம். ஆனா இப்ப நடந்த இவ்வளவு பெரிய விஷயத்த ரொம்ப சாதாரணமா எடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குறப்போ எங்களுக்கே ரொம்ப வருத்தமா இருக்குடா. டேய், பாவண்டா அந்த பொண்ணு. மனசுல எவ்வளவு வேகம் இருந்தா சுவரை தாண்டி பைப்பேறி மேல வர பாத்திருக்கோம். அந்த பொண்ணு மனசுல இருக்கிற ஆசையும் பாசமும் கொஞ்சம் கூட உனக்கு இல்லையாடா? இருந்தா மட்டும் என்னடா ஆக போகுது? டேய், அதான் முடிஞ்சு போச்சுல்ல. டேய், எது பிராக்டிகல்னு பார்த்து அதை ஏத்துக்கிறது தான் வாழ்க்கைக்கு நாம கொடுக்கிற மரியாதை. அதை புரிஞ்சுக்காம அவ படியேறி வந்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? டேய், என்ன பொறுத்த வரைக்கும் அவ பண்ணது ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம். டேய், நாளைக்கு அவளுக்கு வேற மாப்பிள்ளையோட பாக்கட்டுமா? அவங்க பொண்ணுக்கு அவங்க மாப்பிள்ளை பாக்குறாங்க. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அம்மா, என்னோட சந்தோஷம்லாம் ஒண்ணுதான். நாளைக்கு என் தம்பி சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வந்து சேர போறான். இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் போய் தூங்க போறேன். டேய் நட்ராஜ், பேசுறேன். ரூம் செக் அவுட் பண்றோம். உடனே பில் ரெடி பண்ணிடுங்க. அப்புறம் கால் டாக்ஸி சொல்லுங்க, புக் பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க் யூ. திலீபன், கால் டாக்ஸிக்கு சொன்னேன். ஆமாப்பா, 15 மினிட்ஸ்ல வந்துருவாங்களா? ரெடியா இருக்க சொன்னாங்க. நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? இந்த துணியெல்லாம் அடிக்க வச்சிட்டா அவ்வளவுதான். ஓகே. கவிதா, எங்க வீட்ல சேத்துக்கு சம்மதிச்சோம். நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு போறோமே, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையா? என்ன பேசுறது திலீபன்? சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிறதும் ஏத்துக்கிறதும் தானே குடும்பம். ஒரு விஷயம் உனக்கு சரின்னு பட்டா எனக்கும் அது சரின்னு தானே படும். அப்படியே வருத்தப்படுற? இல்ல, ஈஸ்வரியத்தை சொன்னதுல மேம்போக்கா இருந்தாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நட்ராஜ் கல்யாணம் இப்போதைக்கு நின்னு போனாலும் அது எப்போவாது நடக்க சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு இடைஞ்சல நாம ஏன் இருக்கணும்னு தான் நமக்காக அவன் விட்டு கொடுத்து நாம சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள போனா நமக்கு குற்ற உணர்ச்சியா இருக்காதா? நிச்சயமா திலீபன்,
நமக்காக அவர் வாழ்க்கையே விட்டு கொடுக்கறப்போ நம்ம குடும்பத்தை தானே விட்டு கொடுக்கறோம். அதுல எந்த தப்பும் இல்ல. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தானே முடிவெடுத்திருக்கோம். இதுல ஏன் உனக்கு மறுபடியும் சந்தேகம் வருது? நம்ம முடிவு ரொம்ப நியாயமானதுதான். அதுல எனக்கு சந்தோஷம் தான் திலீபன். சரி, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு செக் பண்ணியா? ஒரு நிமிஷம். ஏய், கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. நல்ல வேளை பக்கத்து சீட்ல அலர்ட் ஆயிடுச்சு. அம்மா, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டல? எல்லாம் முடிஞ்சது திலீபன். செக் பண்ணிட்டியா? 5 மினிட்ஸ்ல கேப் வந்துரும். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு சரி, வந்துடுறேன். சீக்கிரம் பாரு. ஈஸ்வரி, இந்த புடவை பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல? ஆமாமா, கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குல்ல? என்ன சித்தி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்குல்ல? இந்த இத மூடி. மாமா, மூடி இந்த கவர். என்ன மாமா, இன்னைக்கு தம்பியை கூப்பிட்டு வர போகணும்னு சொன்ன, இப்படி தனியா வந்திருக்கீங்க. ஃபேமிலியை கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல? அதுக்கு என்னடா மாப்ள, இன்னைக்கு தனுஷ்க்கு ஸ்கூல்ல ஓப்பன் டேடா. அதான் அத்தை அங்க போயிருக்கா, நான் இங்க வந்திருக்கேன். அட போங்க மாமா. சாரிடா, கோச்சுக்காதடா. என்னடா சின்ன விஷயத்துக்கு சரி மாமா, கோச்சுக்கிட்டேன். தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப்க்கும் மோதிரம் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு பாருங்க. எப்படி மாமா இருக்கு? சூப்பர் மாப்ள. என்னோட gift மாமா. 2 பேரையும் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி இந்த மோதிரத்தை மாத்திக்கோங்கன்னு சொல்ல போறேன். எப்படி நம்ம ஐடியா? கடவுளே, இவ்ளோ அருமையான பிள்ளைங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில சிக்கலையும் ஏன் கொடுத்த? என் புள்ள தம்பிக்காக எவ்வளவு துடியா துடிக்கிறான் பாரு. ஒரு தாயா இவனோட ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியாத நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டியே. எனக்கு நீ தந்து வர இவ்வளவுதானா? நான் இதை சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏய் உமா, என்ன அங்கேயே நின்னுட்ட? எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை வந்து பாரு. பாரு. அது எனக்கு என்ன தெரியும் வளர்மதி? என்ன செய்முறை, சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் நீ தானே சொல்லணும். பெருசா ஒண்ணும் இல்ல உமா. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க தானே. அதனால புது துணியை கட்டிக்க சொல்லி நல்ல நேரத்துல சும்மா மாலையை மாத்திக்கிட்டா போதும். அவ்வளவுதான். சரிதானே ஈஸ்வரி? நீ சொன்னா சரிதான் வளர்மதி. ஆனா பால் பழம் கொடுக்கறது மட்டும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொடுக்கலாம். என்னது வந்தாங்கன்னாவா? ஐயோ, வர வர எனக்கு வாய் வளருது பாரு. இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் குடுக்கலான்னு சொல்ல வந்தேன். வாய் தவறி அப்படி சொல்லிட்டேன். ஏங்கா, உங்க வாய் எப்பவுமே கெட்டதா தான் உளருமா? நல்லதாவே அது உளறதா? என்ன பண்றது, நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. ஆனா உனக்கு என்ன சீண்டாட்டி பொழுதே போகாதே. அது மாமா, சும்மா வாயை கொடுத்து வம்பு பண்ணாதீங்க மாமா. நிறைய வேலை இருக்கு மாமா. வாங்க சரி, போலாம். வா, போலாம், வா. நடராஜ், என்னடா? ஏண்டா என்னடா பண்ற நீ? நீயும் வா உமா. நீங்க போங்க, நான் வரேன். உண்மையிலேயே தம்பியை கூட்டிட்டு வரதுல ஆர்வமா தான் இருக்கியா? இல்ல உள்ளுக்குள்ள பெயினை வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆர்வமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறியா? அதெல்லாம் இப்ப எதுக்குடா? அதான் அந்த கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயி போச்சுல்ல. இதுக்கு மேல அதை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாம தம்பியை பார்க்க போற இந்த நேரத்துல அவளுக்கு பையனை பார்த்து நிச்சயம் பண்ணியே முடிச்சிருப்பாங்க. இப்ப போய் அதை பேசிக்கிட்டேன். டேய் மாப்ள, நடந்ததெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன்டா. அவந்திகாவை நீ எவ்வளவு விரும்புறன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் எப்படிடா இப்படி இருக்க? உன்னால இதெல்லாம் எப்படி ஈஸியா எடுத்துக்க முடியுது? ஐயா, அதை விடுங்க மாமா. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு நிறைய வேலை இருக்கு. வாங்க மாமா. டேய், டேய். டேய், பாத்து வா, லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா. கேப் வர லேட் ஆகுமா? நம்ம ஆட்டோலயே போயிடலாம். நீ முதல்ல உட்காரு.
டென்ஷன் இல்லாம நிக்கிற? அவங்க எல்லாரும் மேல போயிருக்காங்க. திலீபனுக்கு கவிதா இருக்க போறாங்க. டேய், அம்மாவை பத்தி என்னடா நினைச்ச? அங்கிருந்து கிளம்பும் போதே நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரோம்னு திலீபனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். இதுங்கெல்லாம் மேல போய் பார்க்கும்போது அங்க திலீபன் இருக்க மாட்டான்டா. ஆமா ஆமா, உங்ககிட்ட என்ன ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஃபினிஷிங் சரியில்லையே. எல்லா விஷயமும் ஃபெயிலியரா தான் முடியுது. டேய், இன்னும் அம்மா மேல நம்பிக்கை வரலல்ல? இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு வந்து பாரு வா. சரி வா பாப்போம். அண்ணே, உமா, என்ன எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? நேரா அவங்க ரூமுக்கு போக வேண்டியதானே? அதான் ரூம் காலி பண்ணிட்டானா? என்ன சொல்ற நட்ராஜ்? எங்க போயிட்டானா? தெரியல ஈஸ்வரி, இப்பதான் காலி பண்ணிட்டு போனானா. எதுக்கு இப்படி பண்ணா? இப்ப எங்கன்னு போய் அவங்கள தேடுறது? கடவுளே, என் பிள்ளைக்கு இவ்வளவு பக்கத்துல வந்தும் அவனை எதுக்கு என்கிட்ட இருந்து பிரிச்சு வைக்கிற? இப்ப எதுக்கு தேவையில்லாம பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டான். இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். என்ன அவந்திகா கூட நடக்கிற அந்த நிச்சயதார்த்தம் நின்னு போனது திலீபனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு அது தெரியாம இருக்கும். ஒருவேளை நடந்ததை கேள்விப்பட்டு நாம இங்க இருந்தா இடைஞ்சலா இருக்குமோன்னு நினைச்சு வேற எங்கேயாவது போலான்னு முடிவெடுத்துட்டானோ என்னமோ. ஐயோ கடவுளே, என் புள்ள அப்படி எல்லாம யோசிப்பா. ஈஸ்வரி, நீ நம்ம கூட இருந்து முடிவு எடுத்த மாதிரி பேசுற. உனக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க? அங்க நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, இங்க வந்து பார்த்தா திலீபனை காணோம். இதுக்கு அதுக்கும் முடிச்சு போட்டு பார்த்தா உண்மை தெரிஞ்சுட்டு போகுது. இதுக்கு போய் ஒருத்தர் கூட இருந்து முடிவெடுக்கணுமா என்ன? எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. என்ன பண்றது? அப்பா, திலீபனை தேடணும்னா எப்படி பாத்துறது? அட்லீஸ்ட் அவ எங்க இருக்கான்றதுக்கான ஒரு சின்ன க்ளூ கிடைச்சாதான் நாம ஏதாவது முயற்சி எடுக்க முடியும். சார், மிஸ்டர் திலீபன் இருக்காரா? திலீபனா? ஆமா சார். பாஸ், நான் திலீபனோட பிரதர் தான். சொல்லுங்க, என்ன விஷயம்? கால் டாக்ஸி புக் பண்ணியிருந்தாரு. கால் டாக்ஸியா? யார் புக் பண்ணியிருந்தா? சார், திலீபன்ங்கிற பேர்ல தான் புக் பண்ணியிருந்தாரு. எங்க போகணும்னு சொன்னாரு? கோயம்பேடு போகணும்னு சொன்னார் சார். கோயம்பேடா? சார், நான் ஒரு புது சாங் இப்பதான் டவுன்லோட் பண்ணேன். கேட்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. கேட்கும் போதே டான்ஸ் போட்டு பின்னலாம் போல இருக்கு. அவ்வளவு செமையா இருக்கு. இந்த நீயும் கேக்குறியா? நைஜீரியன் மியூசிக் டே சூப்பரா இருக்கு. கேளுடி. பார்த்த மாதிரி பாக்குறீங்க? என்னடா, இவன் நினைச்சவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்லி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல சாப்பிட மாட்டேன், தலை சீவ மாட்டேன்னு அழுது புலம்பாம ஒருத்தி ஜாலியா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? நான் எதுக்கு கஷ்டப்படணும்? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அத பத்தி நீங்களும் கவலைப்படல. என்ன சொன்னாலும் உங்க மனசு மாற போறது இல்ல. சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ தலையை விரிச்சு போட்டுட்டு இருக்கிறதுனாலயோ என்ன நடக்க போகுது? உங்க சுயநலத்தை எதிர்த்து என் உடம்ப நான் ஏன் கெடுத்துக்கணும்? அதான் என் பாட்டுக்கு லைஃப ஜாலியா என்ஜாய் பண்றேன். ஹே பூமிகா, வாடி ஒரு ஆட்டம் போடலாம். வா.
நீ அட இப்படி நடந்துக்கிற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன புரியணும்? நான் என் மனசுல என்ன இருக்குன்றத சொல்லிட்டேன். நீங்க கேட்கலன்றதுக்காக நான் ஃபீல் பண்ணிட்டு ஓரமா உட்கார முடியாது. வெளியில எதுவுமே இல்லாத மாதிரி நீ நடிச்சாலும் உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. ஒரு பக்கம் உங்க அப்பா பிடிவாதம் பிடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் நீயும் பிடிவாதம் பிடிச்சினா நான் என்னடி பண்ண முடியும்? இப்ப என்ன வேணும் உனக்கு? வாழ்க்கைன்னா என்னங்கறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கொடி. உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து வாழ்க்கைன்னா என்னங்கறத புரிய வைக்காமயே போயிட்டேன் நானு. உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை இல்லடி. ஆம்பளை வாழ்க்கை வேற, பொம்பளை வாழ்க்கை வேற, மகளா வாழ்க்கை வேற. அதுவும் அவளே அம்மாவாயிட்டா அந்த வாழ்க்கையே வேறம்மா. கனவு காணலாம், ஆனா அதெல்லாம் நிறைவேறும்னு ஆசைப்படக்கூடாதுடி. இப்ப எதுக்குமா இவ்ளோ அட்வைஸ்? அவந்திகா, முன்னாடி இருந்தே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி வளர்த்துருக்கணும். முட்டாள் மாதிரி எதையுமே சொல்லாம வளர்த்துட்டு இப்ப மொத்தமா சொல்ல வேண்டியதாயிடுச்சுமா. இங்க பாருமா, உன்னோட காலம் வேற, என்னோட காலம் வேற. உன் அட்வைஸ் எல்லாம் நீயே மூட்டை கட்டி வச்சுக்கோ. எத்தனை காலம் ஆனாலும், படிச்சாலும் படிக்காட்டியும், பணம் இருந்தாலும் இல்லாட்டியும், பொம்பளை என்னைக்குமே பொம்பளை தான் அவந்திகா. அவ வாழ்க்கை எப்பவுமே கூட இருக்கிற ஆம்பளை தாமா சார்ந்திருக்கும். இதை நீ புரிஞ்சுக்கணுமா? அம்மா, ரொம்ப போர் அடிக்குது, தூக்க வர மாதிரி இருக்கு. வேற ஏதாவது பேசுமா? நீ இப்படி எதையுமே காட்டிக்காம இருக்கிறதாண்டி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எதுக்குமா டென்ஷன் ஆகணும்? இங்க பாருமா, என் நிலைமை என்ன, எனக்கு அடுத்து என்ன நடக்கும்ன்றதுல கூட நான் தெளிவா இருக்கேன். இந்த நிலைமையில உங்க கூட சண்டை போடுறதோ கத்தி கூப்பாடு போடுறதோ சுத்த நான்சென்ஸ். இந்த உண்மை புரிஞ்சதுனாலதான் நான் கூலா இருக்கேன். இப்ப எனக்கு பாட்டு கேட்கணும். நீ போய் முருகலா 2 தோசை போட்டு எடுத்துட்டு வா. போ போமா. டேய் ராஜாராம், உன் பொண்ணு அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடா. சும்மாவே அவ ஆடுவா, நீ வேற அவளை அடைச்சு வச்சிருக்க. எதுவும் சொல்லாம கம்முன்னு இருக்கா. எனக்கு என்னவோ இவ பெருசா பிளான் பண்ற மாதிரி தோணுதுடா. என்னத்த பெருசா பிளான் பண்ணி கிழிக்க போறேன்? இவ வீட்டுப்படியை தாண்ட முடியலன்னதும் அவனை வர சொல்லிருப்பா. எப்படியாவது என்னை வந்து கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிருப்பா. கழுத கெட்ட என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கும். எங்க சுத்தினாலும் குட்டி சவர் தானே கேதி. என்னடா நீயும் உன் பொண்ணு மாதிரி பட்டும் படாமலும் பேசுற? அக்கா, அவ எப்படியெல்லாம் அறத்தனமா பேசுவான்னு எனக்கு தெரியும்க்கா. அதனாலதான் வீட்டுல முன்னாடியும் பின்னாடியும் நம்ம ஜாதி சங்க பசங்களை காவலுக்கு வச்சிருக்கேன்க்கா. இவனுங்களை மீறி அவன் வரவும் முடியாது, வந்தாலும் உருப்படியா போக முடியாது. பெருமாள் அண்ணே, சொல்லுங்கண்ணே. என்னவோ பிளான் பண்ணி தான் திருறாங்க போல இருக்கு. உள்ள வரத்துக்கு அவன் முயற்சி பண்ணா அவனை அடிச்சு தூக்கி வெளியேறீங்க. வெளியே போறதுக்கு இவன் முயற்சி பண்ணானா காலை உடைச்சு உள்ள தூக்கி போடுங்க. நீங்க இதெல்லாம் சொல்லுமாண்ணே? நம்ம கவனத்துக்கு வராம வெளியவோ உள்ளவோ ஒரு துரும்பு கூட போகாம நாங்க பாத்துக்கிறோண்ணே. நீங்க கவலைப்படாதீங்க. என்னங்க இது? பெத்த பொண்ணுக்கு ஏதோ சினிமால வர மாதிரி வீட்டு காவல் வைக்க சொல்லிருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஏய், என்ன அங்க பேசி வேலைக்கு ஆகலன்னு என்கிட்ட பேச வந்துட்டியா? கொன்னுடுவேன் உன்னை. அவ ரிலாக்ஸ்டா இருக்க மாதிரி பிளான் போட்டா நான் விட்டுருவேனா? நீங்க என்னதான் பிளான் போட்டாலும் என்கிட்ட எதுவும் நடக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க, நிச்சயம் பண்றோம். நான் நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும். போய் வேலையை பாரு. அக்கா, அக்கா, என்னடா இது? அப்பா அடியால அது இதுன்னு பேசிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு வேற ஏதாவது பண்ணிராதக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு தெரியாதத அப்படி என்னடி நீ சொல்ல போற? அக்காவை பாத்தியா எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கேன்னு? நீயும் இப்படி இருப்பியா? சரி வா, 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவோம். அப்பதான் நீ ரிலாக்ஸ் ஆவ.